Hi, welcome to Veranda Race English is Easy. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது synonyms for thin. ஓகேவா? ஸோ ஒல்லியாக இருக்காங்க, இது வந்து மெல்லிதாக இருக்குது. நம்ம தமிழில் கூட ஒல்லின்னு சொல்கிறோம், மெலிது அப்படின்னு சொல்கிறோம், ஸோ மெல்லியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேறு வேறு வார்த்தை இதுக்கு மேலே எனக்கே தமிழ் வெக்காபுலரியில் தெரிலங்க, உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த மொழியை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வெக்காபுலரியில் வரும். ஸோ இந்த ரெண்டு வார்த்தை தான் எனக்கு தெரியுது. இதே மாதிரி தான் நமக்கு இங்கிலீஷ்லேயும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துடும். ஸோ நாட் எவ்ரி டைம் வி ஆர் வெரி கன்வர்சன்ட் ஆர் ஃப்ளூயன்ட் இன் that particular language. அதில் வெக்காபுலரியில் என்ன பிரச்சனைனா நமக்கு ஞாபகம் வேற இருக்காது, அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரிப்பீட். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒல்லி மெல்லியது, இதை நம்ம நிறையா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஞாபகம் இருக்குது. ஆனால் இதை தாண்டியும் தமிழும் ஒரு நல்ல ஒரு மொழி, செம்மொழி. ஓகே, அவ்வளோ ஒரு வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாததுனால மறந்துட்டோம், அந்தந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாததுனால. ஸோ ஆனால் இப்போ இங்கிலீஷ் நமக்கு எக்ஸாமுக்கு தேவை. அதனால் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதை எப்படி ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதை பிடிஎஃபாக டவுன்லோடு செஞ்சு நீங்கள் ஒரு ஒன்ஸ் இன் அ வீக் இதை மென்டலாக சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஆகும். இங்கிலீஷ்க்கெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் இருக்காது. ஸோ அந்த வேலையை நான் செஞ்சிடுறேன். இதை ஒரே ஒரு கிளிக்கில் நீங்கள் டவுன்லோடு செஞ்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஸ்பெண்டிங் 5 minutes, ஃபஸ்ட் டே தான் நமக்கு 20 minutes ஆகும் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்பெண்ட் 5 to 10 minutes இந்த வார்த்தைகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. செகண்ட் டைமில் கூட ஃபுல்லாக கரெக்டாக வராது, தேர்ட் டைமில் 70% வரும், ஃபோர்த் டைமில் 90% வரும், ஃபிஃப்த் டைமில் தான் 100% ஞாபகம் வரும். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விடாதீங்க, அப்பப்போ எடுத்து செஞ்சுட்டே இருக்கணும். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, மேம் நீங்கள் மட்டும் எப்படி மேம் செஞ்சீங்கன்னு. இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எதுவுமே ஒரு 5 times ரிவிஷன் இல்லாமல் நான் ஒரு எக்ஸாமுக்கும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு எனிதிங் பிலோ 90 கிடைச்சாலே எனக்கு மைண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதனால் நான் 5th டைம் ரிவிஷன் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் எல்லாம் நான் போயிட்டே இருப்பேன். ஏன், நான் அந்த காலத்தில் போன இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குமா? ஓகே, இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ அதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு இன்டர்வியூ நான் பண்ணாத இன்டர்வியூவான்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ எவ்ரி நவ் அண்ட் தென் ஐ கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ அந்த சக்ஸஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற சீக்ரெட்டை இதை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் போர் அடித்தாலும் செய்யுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க இப்போது ஒரு வெக்காபுலரி செஷனை நான் ஒரு மாதிரி கொண்டு வரேன். சிலது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருப்பேன், சிலது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அது மாதிரி இதை நான் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு unscramble the following words to form synonyms. ஏன்னா வெக்காபுலரி என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் தான் நம்ம செய்யணும். கிராஸ்வேர்டு செய்யணும், இல்லைன்னா அன்ஸ்கிராம்பிள் செய்யணும் அப்படின்னலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து இப்போது ஜென்ரலாக செய்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் ஒரு பர்டிகுலர் டாபிக் கொண்டு வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டங்க. எப்போவுமே எனக்கு வந்து இந்த அன்ஸ்கிராம்பிள், ஏன்னா மொத்தமாக நீ வார்த்தை கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன், ஆனால் என்னை அன்ஸ்கிராம்பிள் பண்ணுனா எனக்கு கஷ்டம். பட் நிறையா பேருக்கு இது கொஞ்சம் ஈஸி. அதனால தான் நான் ஒரு ஸ்டைலில் ஒரு வீடியோவை நான் கொண்டு வரேன். யாருக்கு எது ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் என்னுடைய லைவ் கிளாஸ்லலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அதை நம்ம நிறைய கொண்டு வரலாம். ஓகே, ஸோ தின்னுக்கு என்ன ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், காண்ட். Gaunt is one word to tell something is thin. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படலைங்க. உங்களுக்காக செய்யும் பொழுது நான் ஐ கேம் அக்ராஸ் திஸ் வேர்ட். இப்போ இதை நான் என்ன செய்வேன், உங்களை சொன்ன மாதிரியே நான் 5 கிளாஸில் நான் இதை கொண்டு போயிடுவேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்வேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸில் என்னுடைய நெய்பர்ஸில் யாரெல்லாம் ஒல்லியாக இருக்காங்க அதை நான் காண்ட், ஷீ இஸ் காண்ட். ஏன்னா இது அட்ஜெக்டிவ். ஓகே, தின்னுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அதோட சினானிம் அட்ஜெக்டிவ். ஸோ ஹீ இஸ் தின், சம்படி இஸ் தின்னுனா அந்த இடத்துல நான் அது காண்ட். இதை நான் ஒரு 5-6 டைம் நான் வந்து என்னுடைய கிளாஸில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் மென்டலாக ஒரு ரோட்டில் வரச்சே நான் யோசிப்பேன்,
அது இங்கிலீஷில் தாங்க யோசிப்பேன். ஏன்னா அது என் பொண்ணே சொல்ல உன்னை அப்போவே அடித்து வளர்த்துருக்கணும் தமிழ் பேச வச்சு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் அது இங்கிலீஷ்லேயே பேச மாட்டேன். ஆனால் என்னோடய திங்கிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால அப்படி. ஆனால் தமிழ் மொழி அது அது தாய்மொழி தமிழ் தான். ஸோ ரெண்டுத்துலேயும் நான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த 5 வாட்டி நீங்கள் பண்ணுங்கள். முடியலையா, நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை வாரம் ஒரு தடவையோ எடுத்து பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வெக்காபுலரி உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சன்கன் ஐடு. சங்கன் ஐடு அப்படின்னா அந்த கண்ணு உள்ளே தள்ளி போயிருக்குல்ல. இந்த சோமாலியா எத்தியோப்பியா பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் நியூஸ் பேப்பரில். அந்த கண்ணு வந்து 2 உள்ளே போயிருக்கும். ஓகே, அதுதான் சங்கன் ஐடு. அந்த அளவுக்கு ஒரு பசி பட்டினி பஞ்சத்தில் நம்ம தமிழில் கூட சொல்லுவாங்க கண்ணில் பூச்சி பறந்துச்சு, எனக்கு அவ்வளோ பட்டினி, ரொம்ப நேரமாக நான் சாப்பிடலை, கண்ணெல்லாம் பூச்சி பறந்துச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் சங்கன் ஐடு. அந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் ஒல்லி. ஓகே, அடுத்தது பாருங்க, வாட் இஸ் திஸ் வேர்ட்? ஸ்டார்வ்டு, பட்டினி. அப்பா ஐ எம் ஸ்டார்வ்டு. ஓகே, ஸோ என்னப்பா அவன் என்ன ஏதாவது சாப்பிட்றானா, அவனுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்களா? ஹீ லுக்ஸ் ஸோ ஸ்டார்வ்டு அப்படின்னால் ஹீ லுக்ஸ் ஸோ தென். ஹீ லுக்ஸ் ஸோ ஸ்டார்வ்டுனா ஹீ லுக்ஸ் ஸோ தென். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லெண்டர். இது நிறைய பேருக்கு தெரியும். அதாவது மெலியதான, நம்மளுடைய ஜீன்ஸ் படத்தில் அவர் சொல்லுவார்ல 50 கிலோ தாஜ்மஹால் அப்படின்னு பாடுவார் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு மெலிதான இடை அப்படின்னு பாடும்பொழுது ஸ்லெண்டர், இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒன். இப்போ மற்றதெல்லாம் 3 பார்த்தீங்கன்னா காண்ட், சங்கன் ஐடு, ஸ்டார்வ்டு, இதெல்லாம் நெகட்டிவ். ஓகே, அதே ஸ்லெண்டர் ஸ்லீக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து பாசிட்டிவ். ரொம்ப மெல்லியதாக அழகாக இருக்கிறாள் அப்படின்னு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்லெண்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அங்கே போய் சங்கன் ஐடு இல்லைன்னா காண்ட்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் மேலே கடுப்பாயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்கன்னா ஹேகர்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி நெகட்டிவ். ஹேகர்ட் அப்படின்னால் இட் இஸ் வெரி வெரி தின். ஐயோ, பார்க்கவே கொடுமையாக இருக்கிற அந்த எலும்பு துருத்திலாம் இருக்கும் பார்த்தீங்களா, எலும்பெல்லாம் துருத்திட்டு ஒல்லியா, அதுதான் ஹேகர்ட். ஸ்டார்வ்டு, அந்த சங்கன் ஐடுங்கிறது கண்ணெல்லாம் உள்ளே போனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால தான், ஏன்னா இந்த மாதிரின்னு வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணிடலாம். நான் ஏன்னா சென்டென்ஸ் கொண்டு வரல. இதில் உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னன்னா, யூ நீட் டு மேக் சென்டென்சஸ் அண்ட் கம் பேக். ஓகே, ஸோ நீங்களாக கேட்டிங்கன்னா தான் நான் கொடுப்பேன். நானா இனிமேல் சென்டென்ஸ் ஃபுல்லாக நானே செஞ்சுட்டேன்னா அப்புறம் நீங்கள் எப்போ தான் கற்றுக்கிறது? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் என்னால் செய்ய முடியுது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியுது. ஜென்ரலாக நான் தான் சொன்னேன், இந்த இது என்னால் அன்ஸ்கிராம்பிள் வந்து கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. மால்நரிஷ்ட். ஸோ மால்நரிஷ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன, சப்ளிமெண்ட் இல்லாமல் நார்மலாக இருக்க வேண்டியதுக்கும் இல்லாத எடை குறைவாக இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்கள்லாம். ஸோ குழந்தைங்கள்லாம் சத்தே இல்லாமல், நரிஷ்டுனால் சத்து இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மால்நரிஷ்ட். நரிஷ்டுனா சத்தான ஆகாரம், மால்நரிஷ்டுனா சத்தின்மை. ஓகேவா? இது அனோரெக்சிக். அனாரெக்சிக் அப்படின்னால் அனோரெக்சிக் இஸ் சம்திங் வித் த பிளட். இந்த அனிமிக் பேஷண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அனிமிக்கும் எதனால் வருது? அவங்களுக்கு அந்த இரும்பு சத்து இல்லை. ஸோ சத்துங்கிறது விட்டமின்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அயர்ன் சத்து இருக்கலாம், இரும்பு சத்து இருக்கலாம். ஸோ இரும்பு சத்து இல்லாமல் இது வந்து தமிழில் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு வெளுத்து இருப்பாங்க, ஒரு நல்ல கலர் ஃபேர் இஸ் பாசிட்டிவ். அதே வந்துட்டு அகெயின் அதே தமிழ் வார்த்தை கரெக்டாக அந்த இடத்துல வரல. ரொம்ப வெளுத்து, உடம்பெல்லாம் வெளுத்து போன மாதிரி. ஏன்னா அந்த ரத்தம் இல்லாமல் ரத்த சோகை. ஓகே, ரத்த சோகையாக இருக்காங்கம்பாங்க தமிழில். உங்களோட வீட்டில் பெரியவங்களை கேளுங்க, அவங்க சோகையாக இருக்காங்க, சோகை வெளுப்பு அப்படின்னால் இட் இஸ் நாட் ஹெல்த்தி. அவங்களுக்கு அந்த இரும்பு சத்து குறைவு, அதுதான் அனாரெக்சிக்.
ஓகே, அனாரெக்சிக்னா இட் இஸ் மால் நரிஷ்ட், ஏதோ ஒரு சத்து இல்லாமல் அவங்க ஒரு வெளுத்த மாதிரி இருக்காங்க, அதுதான் இது அனாரெக்சிக். இது வந்து அகெயின் எனக்கு வந்து பாருங்கள் என்னால் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியல. ஹாலோ சீக்டு, அதான் எனக்கு இந்த அன்ஸ்கிராம்பிள் கஷ்டம். ஹாலோ சீக்டு அப்படின்னா இந்த கன்னமெல்லாம் ஒட்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கன்னமெல்லாம் ஒட்டி போயிருக்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறது தான் ஹாலோ சீக்டு. அது எதனால் வரும்? சாப்பாடு இல்லாமையும் வரலாம், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சாப்பிடாம அவங்க அப்படி இருக்கலாம். அடுத்தது பாருங்கள் வேஸ்டட். பாருங்கள் நம்ம இது வரைக்கும் வேஸ்டடெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிளுக்கு தான் பார்த்துருக்கோம். தென்னுக்கு இது ஒரு சினானிம்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் இதை சினானிமாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிடுவீங்க. இல்லை ஒரு கிளாஸில் இந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் இங்கே வந்துருச்சுன்னா வேற ஒரு வேர்டை எடுத்துருவீங்க. பட் வேஸ்டட் அப்படின்னு சொல்கிறதும் அது தென், ஒரு அன்யூஷுவலி தென்னுக்கு வேஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இது ஞாபகம் வச்சு உங்களால் எக்ஸாமில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது கேங்லி. இது வரைக்கும் கங்குலி தான் நம்ம பார்த்துருக்கோம், கேங்லியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. கேங் தனியாக பார்த்துருக்கோம். ஸோ கேங் அப்படின்னா கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேங் ஆஃப் ராபர்ஸ்ன்னு சொல்லலாம். நெகட்டிவான ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம், பாசிட்டிவ்னா கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். கேங்குலி உங்களுக்கு நானே சொல்ல வேணாம், தெரியும். பட் கேங்லி இஸ் அ synonym ஃபார் டெல்லிங் somebody இஸ் வெரி thin. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்கள். அகெயின் திஸ் இஸ் நரிஷ்டுங்கிறது எனக்கு வருது, அண்டர் நரிஷ்டு. ஸோ மால் நரிஷ்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அண்டர் நரிஷ்டு. இப்போ நானே இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நரிஷ்டுனா சத்தான, அண்டர் நரிஷ்டு ஆர் மால் நரிஷ்டுனா சத்து இன்மை. ஓகேவா, சத்தில்லாத. வைசண்ட், ஸோ WISE வைஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அறிவாளி, அறிவு. ஆனால் இதில் பாருங்க இசட், வைசண்ட். ஸோ வைசண்ட் அப்படின்னால் தென். ஓகே, அதே பாருங்க நல்லா வைடு அப்படின்னால் ப்ராட் அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட். வைசண்ட்னா குறுகிய. இஸ் தட் கிளியர்? குறுகிய. இப்போ வருது பார்த்தீங்களா, குறுகிய, மெலிய அப்படின்னு ஒல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேச தான் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வரும். ஓகே, வைசண்ட். அடுத்தது ஸ்க்ரானி. ஸ்க்ரானியும் அப்படியே கண்ணமெல்லாம் ஒட்டி போய் கண்ணு உள்ளே போய் அப்படி இருக்கிற ஒரு ஃபிகருக்கு தான் அந்த எத்தியோப்பியாஸும். ஐ ஷுட் ஹவ் brought some photos பிக்சர்ஸ் ஹியர். ஸோ நான் கண்டிப்பாக இதெல்லாம் ஷார்ட்ஸில் போட போகும்போது அதில் ஃபோட்டோஸோடு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃபோட்டோஸோடு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு அது மெமரியை கிண்டில் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ரேத் லைக். ரேத் லைக்கெல்லாம் நம்மலாம் நம்மளுடைய இந்தியன் இங்கிலீஷில் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபாரின் நாவல்ஸில் நீங்கள் படிக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் சினானிம்ஸ் ஃபார் தின் நீங்கள் பார்க்கவே முடியும். ஆனால் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி புக்ஸ் படிக்க. ஸோ ஐ ஹாவ் ஜஸ்ட் கலெக்டட் தோஸ் டஃபர் வேர்ட்ஸ். ஏன்னா இன்டர்வியூ பேனல் ஒரு எக்ஸாம் பேனலுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியும், உங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தெரியாதது அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்விப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதை நம்ம செய்கிறோம். ஓகே, த அண்டர்ஃபெட். அண்டர்ஃபெட் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஃபீடிங், ஃபெட் அப்படின்னா கொடுப்பது, ஆகாரம் கொடுப்பது. அண்டர்ஃபெட்னா போதிய ஆகாரம் இன்மை. ஓகே, அதுதான் அண்டர்ஃபெட். Okay, so next set of words பார்க்கலாம். So that is lanky. So lanky is also a word telling that somebody is unusually thin. He is a lanky guy. அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரக் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒடிஞ்சு விழற மாதிரி இருப்பாங்க. ஸோ அது he is a lanky guy or she is a lanky girl அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான். ட்ரான் அதே தான், ஒரு சீக்ஸ் உள்ளே போயிருக்கு, கண்ணு உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரான் ஆல்சோ ரெஃபர்ஸ். இது வந்து நம்ம வரைகிற ட்ரான் இல்லைங்க, அது வந்து ட்ரா, ட்ரூ, ட்ரான்.
இந்த drawn அப்படினால் எல்லாமே உள்வாங்கியது, அவ்வளவு ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது skeletal. இது உங்களுக்கு நல்லா தெரியும். skeleton அப்படினால் எலும்புக்கூடு. அவங்க எப்படி இருக்காங்க? ஒரு எலும்புக்கூடுக்கு தோல் போர்த்திய மாதிரி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் skeletal. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் pinched. இது வந்து நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸில் வரும். he had a pinched nose அப்படிங்கிறது, எஸ்பெஷலி அந்த pinched nose அப்படின்னு வரும். ஸோ pinched nose அதாவது ஒரு மூக்கே இல்லை, அந்த அளவுக்கு எதுவுமே அந்த இடத்துல சதையே இல்லாத இடத்துக்கு நம்ம பிஞ்ச்டு, அதாவது நம்ம கிள்ளி எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அதுதான் இங்கே அந்த சதையெல்லாம் கிள்ளி எடுத்த மாதிரி இருக்காரு, பிஞ்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமாசியேட்டட். ஸோ எமாசியேட்டட் இதை பார்க்கும்போது என்னமோ ஒரு பெரிய வார்த்தை மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க. எமாசியேட்டட் அப்படின்னால் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். இட் இஸ் வெரி வெரி தின், போதுமானது இல்லை. ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, ஏதான ஒரு விஷயம் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் எமாசியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த லாஸ்ட் செட் ஆஃப் 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, கேடவரஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்மளுடைய இங்கிலீஷ் புக்ஸில் கூட இருக்காது. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் இன் ஃபாரின் நாவல்ஸ். ஓகே, ஸோ கேடவரஸ் மீனிங் பார்க்குறச்சே நல்லா இருக்குது, ஆனால் அது வந்து அகெயின் ஒரு ஸ்கின்னி எல்லாம் இங்கே கொடுக்கல நான். ஸ்கின்னி ஆர் ஸ்லீக் இதெல்லாம் நமக்கே தெரிஞ்ச சினானிம் ஃபார் தின். பட் அதையும் தாண்டி இங்கே நான் வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கேடவரஸ் இஸ் ஆல்சோ லைக் எ பாசிட்டிவ் வே ஆஃப் டெல்லிங் தின். ஓகே, காப்ஸ் லைக், இது நெகட்டிவ். காப்ஸ் லைக், என்னம்மா அவர் செத்த போன மாதிரி இருக்காரு அப்படின்னு, அது அந்த வெளுத்து போய் ஒல்லியாக இருக்கிறத நம்ம காப்ஸ் லைக். காப்ஸ் அப்படின்னா டெட் பாடி. ஸோ அவ்வளவு ஒரு உயிரற்ற, தமிழில் வந்து உயிரற்ற மாதிரி நடைப்பண மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் காப்ஸ் லைக் இங்கிலீஷில். ஓகே, ஷ்ரிவெல்டு அப்படின்னால் தின். ஓகே, இது எந்த விதமான ஒரு எனர்ஜியே இல்லாமல் ஏதோ வராரு ஏதோ போகிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷ்ரிவெல்டு. ஸோ எல்லாமே ஷ்ரிங்க் ஆகினது. ஷ்ரிங்க்னா குறைந்தது. The last one withered. So withered அப்படின்னு சொன்னாலும் it is a synonym for thin. Okay, the last word frail. So what do you mean by frail? ஸோ ஃப்ரெயில் அப்படின்னாலும் இது கொஞ்சம் பாசிட்டிவ் வேர்ட். நீங்கள் அட்டைப்பொட்டிலலாம் ஃப்ரெஜைல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. டெலிகேட் அப்படின்னாலும் தென். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ ஃப்ரெயில் அப்படின்னால் அப்படியே ஒடிஞ்சு விடுற மாதிரி. அதான் இது அகெயின் நம்ம ஜீன்ஸோட ஐஸ்வர்யா ராய் தான் ஃப்ரெயில் லுக்கிங் கேர்ள். ஃப்ரெயில் லுக்கிங் கேர்ள் தான் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா ஓபிஸாக இருந்தால் பிடிக்காது. ஸோ ஃப்ரெயில் இஸ் அ பாசிட்டிவ் வே ஆஃப் டிஸ்கிரைபிங் சம்படி டு பி தின். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு 25 synonyms கொடுத்துருக்கேன் ஃபார் த வேர்ட் தின். ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே உங்களால் உடனே ஞாபகம் வச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கான ஒரு கடினமான synonyms கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கிற லிங்கை வச்சு பிடிஎஃப்பை டவுன்லோட் செஞ்சு இதை நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணி இதுக்கு யூ ஷுட் கம் அப் வித் சென்டென்சஸ். ஓகே, யூ ஷுட் மேக் சென்டென்சஸ் and I will give my sentences. நம்ம அப்போ மேக்கிங் சென்டென்சஸ் வரும் பொழுது தான் இது எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸுக்கோ இல்லை ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கோ உங்களுக்கு சினானிம்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வரணும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். I'll meet you in another video with the next set of questions and we'll solve these exercises also. Till then, I call it a day. Bye. Thank you.